இந்த தேர்தலை தீர்மானிக்க போகிறதா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற தலைப்பில் முதலாவதாக பேச தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். இல்ல வரல. எதுக்காக இந்த பணம்? அதிகமான ஓட்டு பெண்கள்கிட்ட தான் இருக்கு. அந்த ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக 5000 ரூபாய் போடுறாரே தவிர பெண்கள் நலனுக்காக போடுறதே கிடையாது. இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், மருத்துவ செலவுகள், கல்வி செலவுகள் என நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 2000ம் தேவையில்லை, 1000ம் தேவையில்லை, 5000ம் தேவையில்லை. கடும் வெயில்ல உங்க மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? விலைவாசிகளை குறைச்சா எல்லா ஜனங்களுக்குமே, ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்கும்ல. உங்க குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த மதுக்கடையை மூடுனா இன்னுமே நிறைய குடும்பம் வாழும். அது மாதிரி நல்லது செய்யலாம். உண்மையாலுமே இந்த 1000 ரூபாய் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இந்த 5000 ரூபாய கொஞ்சம் கவனமா இந்த லிங்க் அனுப்பி வச்சிட்டீங்கன்னா நாங்களே பாத்துக்கிறோம். இல்ல, லிங்கை நீங்க போட மாட்டீங்க. ஏன்னா லிங்கை நீங்கள் நடுவிலேயே போட்டால் தான் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா 24,000 ரூபா ப்ளஸ் இன்னொரு 28,000 ரூபா பெண்டிங் இருக்காமே, 2 வருஷமாக கொடுக்கவே இல்லையா? அதை எப்போ கொடுப்பீங்க? எது இல்லை, இப்போ இது வரைக்கும் 2 வருஷம், ஃபஸ்ட்டு 2 வருஷம் கொடுக்கல, ப்ளஸ் வந்து இன்னொரு 4,000 உரிமை தொகை கொடுக்கல, 24,000 ரூபா பெண்டிங் இருக்குது. அதை எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்கள் கொடுக்குற 5000 ரூபா ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கு மட்டும்தான் சாத்தியப்படும் இன்றைக்கி இருக்கிற நிலமையில். அந்த கரண்ட் பில் ரேட்டையும் ஏற்றி வச்சது யாருன்னா இந்த திராவிட மாடல், இந்த திமுக ஆட்சி தான். ஸோ 5000 ரூபான்றது 1000 ரூபாய் கட்டின கரண்ட் பில்லை 5000 ரூபாய் மாற்றி வச்சது யாருன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். முதல்ல சாமானிய வீட்டு பெண்களுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பள்ளியில் போய் நீங்கள் வந்து படிக்கக்கூடிய பெண்களுக்கு பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு பாலியல் அத்துமீறல் சீண்டல் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பெண்களுக்கான தொழில் வளமோ, பெண்களுக்கான பாதுகாப்போ, பெண்களுக்கான சம உரிமையோ, சம வாய்ப்போ கொடுக்காத நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு அங்கே பெருமை பேசுறதுல என்ன இருக்குது பெருசா? ஏன்னா இதை நான் சொன்னால் கூட நீங்கள் சொல்லுவீங்க. ஸ்டாலின் அவர்களே இந்த பெண்கள் சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, அதையும் கேட்டுருங்க. எங்களுக்கு வருவாயை நீங்க பெருக்கி கொடுங்க, எங்களுடைய வருமானம் பெறக்கூடிய வகையில உருவாக்கி தாங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இன்றைக்கு மக்களிடத்துல வந்துருச்சு. அவரே சொல்லிட்டாரா? அப்போ இந்த 5000 வச்சு இவங்க மறுபடியும் ஜெயிப்போம் சொன்னதுல 21க்கு முன்னாடி எப்போ சொன்னாலும் அவர் தானே சொன்னார். தெரிஞ்சுக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். ஆமாம், அவர் எப்போ சொன்னாலும் அவர் தான் சொன்னார். ஏன்னா அவங்க மாற்றி மாற்றி தான் பேசுவாங்கன்னு இதுலேருந்து நீங்களும் ஒத்துக்கிறீங்கல்ல. ஒரு வாய் கிடையாது, அது திருவாயும் கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், நாங்களே மாற்றுவோன்றது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கணும் பொழுது இந்த 5000 ரூபா பெருசாக எதையும் மாற்ற போகிறது கிடையாது. நீங்களே கனவு கண்டே உட்கார வேண்டியதான். அக்கா ஷர்மிளா அக்கா வந்திருக்கனால வழக்கமாக அக்கா பாட்டு போடுவாங்க, நம்மளும் ஒரு பாட்டு பாடியே ஆரம்பிக்கலாம். அக்கா பாடலாம்ல? நைட்டா நான் நீ லைட்டா கொஞ்சம் லைக்கு போடுறியே, டைட்டா நான் கொஞ்சம் நீ ரீட்வீட்டு பண்ணுறியே. சட்டமன்றத்தில் இப்போ உங்க கொள்கையே இல்லாம சட்டமன்றத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. அவர் பேர் துணை முதலமைச்சரா. அவருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு இவர் இளம் பெரியாராம். சரி, ஒருத்தர் இளம் பெரியார், இன்னொருத்தர் சட்டமன்றத்தில் உட்காந்து உதயநிதி அவர்கள் தான் ரெண்டு சூரியனா தமிழ்நாட்டுக்கு. ஒன்று கிழக்கிலிருந்து உதிக்குதான், இன்னொன்று உதயநிதி என்ற ஒரு சூரியன்னு ஒருத்தர் பேசுறார். இந்த கோடை காலத்தை சமாளிக்க காசு கொடுத்தீங்களே, உங்களை சமாளிக்க தானே. இந்த சூரியன் தான் கொல்லுதுன்றதை நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன்ல. ஆரம்பத்துலேருந்து என் மக்களை கொல்றது யாரு? இந்த சூரியன். வதைக்கிறது யாரு? இந்த சூரியன். பெண்கள் இங்கே ஒவ்வொரு துறையிலும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5000 ஓவாயை கொடுத்துட்டு நாங்கள் இது மூலம் பெருசாக நாங்கள் சாதிச்சிட்டோம். இங்கே போராடாத பெண்கள் யார் இருக்கா? போராடாத குழந்தைகள் யார் இருக்கா? பள்ளிகளாவது பள்ளி அறியா? முதல்ல ஸ்கூலில் போனீங்கன்னாக்கா பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு அன்பில் மகேஷ் இன்ன வரைக்கும் எதுவுமே பேசலை. அங்கே நின்று நடிப்பு அரக்கனுக்கு டஃப் கொடுத்து நடிக்க வேண்டியது, புரியுதுங்களா? சும்மா இந்த சீன் போடுறவெல்லாம் வேணாம். இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இயற்கை வளங்களை, கனிம வளங்களை திருடுறான்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர் சொன்னதுக்கு அவர் பள்ளிவாசலுக்கு வெளியில் வச்சு வெட்டி கொன்ன ஆட்சி இந்த ஆட்சி. இன்னொரு இஸ்லாமியரை லாரி ஏற்றி கொன்ன ஆட்சி இந்த ஆட்சி, புரியுதுங்களா? இன்றைக்கு ஊடகத்துறை சார்ந்த கடத்தி கொண்டு போய் வச்சு அடிக்கிறானுங்களா இல்லையா? அதை கண்டிச்சிங்களா முதல்ல யாராவது? இன்ன வரைக்கும் அந்த எம்எல்ஏ கைது செய்யப்படலை, புரியுதுங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு வேஸ்ட் லேண்ட் இன்னைக்கு நீ அறிமுகப்படுத்துறது யாரு?
இன்னைக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை சொல்லிருக்காங்க. அரெஸ்ட் ஆயிருக்காரா? எங்க இருக்காப்ல? உங்க ஆட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அரெஸ்ட் ஆக மாட்டாரு. அசோக் தம்பி எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. கரெக்டுங்களா? கடைசி வரைக்கும் உங்க ஆட்சியில் வந்து எல்லாமே ஓடி ஒளிஞ்சிருவாங்க. நீங்க பெண்களை பத்தி பேசவே கூடாது. பெண்களை உச்சபட்சமாக கேவலப்படுத்துறது யாரு? யாரு? திமுக காரன். நீங்க உட்கார்ந்து பேசி இன்னைக்கு வந்து அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து உதயநிதி சொல்றாரு இவர் தான் சிறந்த பேச்சாளரா. இன்னொரு பக்கம் தயாநிதி மாறன் சொல்ற அண்ணன் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். ஆமா, யாரு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சூப்பர் ஸ்டாரா? நான் கேட்கிறேன். ஊடக சூப்பர் ஸ்டாரா? பெண்கள் அவர் பேசுனதை கேட்டு அப்படியே மகிழ்ந்துட்டாங்களா? வெக்கமா இல்லையா அவங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு? முதல்ல பெண்களை பற்றி எவ்வளவு இழிவா தரக்குறைவா நீங்க செஞ்சிருக்கீங்க, பேசிருக்கீங்க, நடத்திருக்கீங்கன்னு பாருங்க. உதயநிதி கையால சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அவார்டு எதுக்கு? இந்த பெண்களை கேவலமா பேசுனதுக்கு, இந்த கெட்ட கெட்ட வார்த்தையை போட்டு பேசுனதுக்கு. எந்த பெண்களை அவர் பேசல சொல்லுங்க? எந்த கட்சியில் உள்ள பெண்கள் அவர் பேசல. நீங்க பேசலாமா? ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு யார் காசு கொடுத்த? உங்க ஒப்ப வீட்டு காசா கொடுத்த? உதயநிதி சொன்னது, நான் சொல்லல. உதயநிதி சொன்னது உங்க ஒப்ப வீட்டு காசியா கொடுத்தேன்னு கேட்டார்ல. உங்க ஒப்ப வீட்டு காசானே யாரு காசு? நம்மளுடைய காசை எடுத்து கொடுத்து நீ நான் லேபிள் வச்சுட்டு சுத்துற நீ தொடர்ச்சியா எங்களுடைய பணத்தை எடுத்து கொடுத்துட்டு நாங்க அப்படியே உங்களை கிழிச்சிட்டோம், நாங்க அப்படியே முன்னேற்றிட்டோம். இதுல இவர் வேற காலையில வந்து அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க. காலையில் உணவு கொடுத்தாங்க அவங்களுக்கு. இவங்க அக்கான்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு 1000 ரூபாய் பத்திரமா வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து செலவு இருக்குல்ல, ஒரு 1000 ரூபாய்க்கு வக்கத்து போய் தான் நிற்கிறாங்க. இப்போ அதான அர்த்தம். இத்தனை வருஷமா 70 வருஷமா நீ ஆட்சி செஞ்சு அந்த மக்களை இன்னமும் நீ 1000 ரூபாய்க்காக கொண்டு வந்து கையேந்து நிற்க வைக்கிற. காலையில் அந்த குழந்தைகளுக்கு சோறு போடுறதுக்கு அளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றமாக அவங்கள வச்சுக்கிட்டு நீ சோறு போட்டுட்டு, இது பெரிய சூழ்ச்சி, திட்டமிட்ட சூழ்ச்சி. ஒன்று நீங்கள் சாதிக்குள்ளே அவங்கள சிக்க வைக்கிறது, சாதி அரசியல் பண்ணுறது. இன்னொன்று பொருளாதாரத்தில் அவங்கள வந்து பின்தங்க வச்சு பொருளாதாரத்தை நோக்கி ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு பட்ஜெட் ஒதுக்க வேண்டியது, அந்த வேலைக்காக தொடர்ந்து அவங்கள போராட வைக்க வேண்டியது. ஒரு பக்கம் சாராயம், ஒரு பக்கம் சாதி, இன்னொரு பக்கம் வறுமை. இந்த வறுமையை ஒழிச்சு தூக்கி போடாமல் காலங்காலமாக இங்கே உட்காந்து இவங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு இவங்க என்னமோ வந்து பெண்களுக்கு வந்து அப்படியே 500 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கொடுத்துட்டோம், 10,000 ரூபா கொடுத்துட்டோம், நாங்கள் வந்து அப்படியே சமூகத்தை மாற்றிட்டோம். என்ன தான் நீ மாற்றி இது வரைக்கும் கிழிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் உருப்படியா? என் சமூக பெண்களுக்கு என்ன நீங்கள் முன்னேற்றத்தை கொடுத்துருக்கீங்க? தற்சார்பு முறையை வளர்த்துருக்கீங்களா? வேலை வாய்ப்பு ஏற்படுத்திருக்கீங்களா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடந்தது சென்னையில் தானே. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவங்க தானே இவங்க. அவர் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டது மாசு தானே. மாசு தானே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. புரியுதுங்களா? தொடர்ச்சியாக கோயம்புத்தூர்ல நீங்க ஒரு பெண் பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு. ஆனா இவர்கள் சொன்னக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பெண் எதுக்கு அந்நேரம் அங்க போனா? செருப்பு கழட்டி அடிக்கிறது சொன்னவன் எல்லாத்தையும். அந்த பெண்ணு எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு நீ யாரா முடிவு பண்றதுக்கு? ஒரு காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பதற்கான வேலையை தான் நீங்க செய்யணும். இங்க சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் நடத்த தெரியணும். நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, ஜாஃபர் சாதிக்கு உங்க கூட வச்சுக்கிட்டு நாங்க சாராயத்தை ஒழிச்சிருவோம், மெத்த ஒழிச்சிருவோம், அபினை ஒழிச்சிருவோம், ஹெராயினை ஒழிச்சிருவோம். எங்கடா ஒழிச்சிருக்கேன் பார்த்தா பூரா திமுக பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கான். தேவைப்படும் போது எடுத்து விற்கிறானுங்க, பூரா எடுத்து வித்துக்கிட்டு கிடக்குறான். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. நாங்கள் வந்து அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறாராம். எப்படி அறிவு இருக்கிறோம்? நாங்க அறிவு திருவிழா நடத்துறோம். இந்த காசியப்பன் பாத்திரங்கள் ஒருத்தன் கப்பு வாங்கிட்டு வந்தான் தெரியுமா உங்களுக்கு? காசியப்பன் பாத்திரங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி கப்பு வாங்கிட்டு வந்தான். முதலமைச்சருக்கு ஒரு கப்பு, துணை முதலமைச்சருக்கு ஒரு கப்பு, ஒரு குச்சி, ஒரு குல்ஃபி. புரியுதுங்களா? இதை கூப்பிட்டு வந்தது ஒரு அமைச்சர். அவர் அமைச்சர் கூப்பிட்டு வர்றாரு. இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? அவருக்கு அரசாங்க வேலை கொடுக்கறதுக்கான முயற்சி, அவருக்கு வீடு கொடுக்கறதுக்கான முயற்சி. கேட்டால் எங்களுக்கு அறிவு இருக்குன்றாங்க. உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க வந்து போதை கலாச்சாரத்தில் பாதிக்கப்பட்டுருமோ, பாலியல் அத்துமீறல் நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டு தான் அந்த சமூகத்தில் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி 70 வருஷமாக கொடுத்துட்டு வெக்கம் இல்லாமல் எலெக்ஷன் வரும்போது மட்டும் காசு தூக்கிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து திராவிடன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. நிச்சயமாக இந்த காசுனால உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இன்னும் 3 மாதத்தில் முச்சந்திக்கு போகிறது கன்ஃபார்மாக நடக்கும். வாய்ப்புகள் நன்றி.